கத்தி கீழே விழுந்த கத்தி எடுத்து வீசினான் ஹரிச்சந்திரன். வீசும்பொழுது கழுத்துல போய் புஷ்ப மாலையாக சித்திந்தது சந்திரமதி கழுத்தில். இரண்டாவது கத்தி எடுத்து வீசினான், அதுவும் ஒரு கொண்ட மாலையாக சித்தித்தது. அந்த மாலைகள் எல்லாம் எடுத்து கங்கா ஜலத்தில் எறிஞ்சான். மூன்றாவது கத்தி ஒரு கத்தி தான் மீதம் இருக்கு, அதை எடுத்து வீசினான். அப்பொழுது ஒரு சபதம் பண்ணினானாம், நான் சத்தியசந்தனாக இருப்பது சத்தியமாக இருந்தால் கத்தி பூமாலையாக மாறக்கூடாது என்று சொல்லி வீசினான். கத்தி கத்தியாகவே கழுத்துங்கிட்ட போச்சு. பிரம்ம விஷ்ணு ருத்ரால் கையை வந்து பிடிச்சுட்டாள். பிரம்மா சரஸ்வதி சமேதனாய் ஹம்சா ரூகனாய் கையை வந்து பிடிச்சாள். பரமேஸ்வரன் ரிஷபா ரூகாளாய் பார்வதி சமேதனாய் கையை வந்து பிடிச்சாள். சாட்சாத் நாராயணன் லட்சுமி சமேதனாய் கருடா ரூகனாய் 33 தேவர்களோட கையை வந்து பிடிச்சாள். அப்பா இப்படி கூட ஒரு சத்தியம் உண்டாடான்னு காட்டாளாம். என்னை வந்து தொட்டுட்டே நான் சண்டாளனாச்சேனானா, அப்பா சண்டாளன் கிட்ட வரும்படியான காலம் வரபோது ஹரிச்சந்திரோ ஹரிச்சந்திரோ ஹரிச்சந்திரான்னு உன் பெயரை சொன்ன அந்த தோஷம் போயிடும்னாலாம். இது ருத்ர பூமியாச்சே ஸ்மசானமாச்சேனாலாம். கீழே பாரு சஹசிராணி சஹசிரஜோயே ருத்ரா, கொடுங்கலூர் மாதிரி இதுன்னு கோட்டிலிங்க கஷேத்திரம் கோட்டிலிங்கபுரம். அது பூமியெல்லாம் ஒரே லிங்கம் தான், கீழே ஹரிச்சா பானம். ஆமா கொடுங்கலூர், அதனால கோட்டிலிங்கபுரம்னு பேரு. எங்க பார்த்தாலும் வேதம் போய் சொல்லித்தது பாருங்கள்.